உங்க போனை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? கொஞ்ச நாள் கேம் விளையாடணும். நோ வெண்பா, எனக்கு ஃபோன் தேவைப்படும். நீங்க லேப்டாப்ல தானே வேலை பார்க்கறீங்க, எனக்கு கொஞ்சம் ஃபோன் கொடுக்கலாம்ல? சில டீடைல்ஸ் எல்லாம் ஃபோன்ல தான் செக் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த நிஷா சித்தி வேற சுச்சுவேஷன் புரியாம டென்ஷன் பண்றாங்களே. மல்லிமா கிட்ட விஷயத்த சொல்லணுமே, என்ன பண்ணலாம்? நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன வேணா கேட்கலான்னு சொன்னீங்கல்ல. இப்போ ஒரு ஃபோன் கூட தர மாட்டேங்கிறீங்க. வெண்பா, இப்ப தர முடியாதுன்னு தான் சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தரனே. எனக்கு இப்பவே வேணும், எனக்கு இப்பவே வேணும். மல்லிமா நான் கேட்ட உடனே கொடுத்துருவாங்க தெரியுமா? இப்ப எனக்கு ஃபோன் வேணும். மல்லி தான் உன்னை இப்படி கெடுத்து வச்சிருக்கா, அதெல்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு ஃபோன் ஏன் அழற? தாத்தா, நிஷா சித்தி கிட்ட கேம் விளையாட ஃபோன் கேட்டேன், அவங்க தரவே மாட்டேங்கிறாங்க. நிஷா, கொஞ்ச நேரம் போன கூடமா? அப்பா எனக்கு வேலை இருக்கு. வேலை இருக்குன்னு சொல்றலமா? நான் வேணா ஏன் போன தரவா? இந்த இதுல விளையாடு. எனக்கு அந்த ஃபோன் தான் வேணும். அந்த ஃபோன்ல தான் நான் விளையாடுற கேம் இருக்கு. எனக்கு தரவே மாட்டேங்கிறாங்க. நிஷா, வெண்பாவை அழ வைக்காதம்மா. என் மனசு கேட்க மாட்டேது. அந்த போனை கூட அவள்கிட்ட. நீ முதல்ல போனை கூட, அவள் அழுதுட்டே இருக்கா பாரு. வெண்பா, வர வர உன் பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிடிவாதம் பிடிச்சா இனிமே நான் தரவே மாட்டேன். இந்தா, இன்னொரு தடவை நான் கேட்கவே மாட்டேன். வெண்பா, எங்கேயும் போக கூடாது, இங்கே உட்காரணும். ஆஹா, இப்ப இன்னொரு சவாலா? ஐயோ, என்ன பண்றது? மலிமா, ரேணுமா கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாங்க. சூப்பர் வெண்பா, நிஷா போனை கொடுத்துட்டாளா? முதல்ல தர மாட்டேன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் நான் அழுது அடம் பிடிச்சுதான் வாங்கினேன். தேங்க்யூடா செல்லம். மலிமா, அது என்ன ஆப்பு? அப்படின்னு ஒரு ஆப், நீ பாரு. இருக்கு மலிமா. அந்த ஆப்பை ஓபன் பண்ணு. ஹலோ மலிமா. ஓபன் ஆகுதா? ஓபன் ஆயிடுச்சு மலிமா. ஒரு மேப்ல ஒரு கேர்ள் டிராவல் பண்ண மாதிரி தெரியுது மலிமா. அந்த ஆப் தான். ஆனா டிராவல் பண்றது கேர்ள் இல்ல, ரேணுகா. சரி, அந்த ஆப்பை எனக்கு ஷேர் பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம் மலிமா. கீழே ஷேரிங் தி ஸ்கிரீன் இருக்கு மலிமா. அது எனக்கு ஷேர் பண்ணி விடு. சரி. மலிமா, ஓபன் ஆயிடுச்சா? ஓபன் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் போனை கட் பண்ணு, அந்த ஆப் ஓபன்லயே இருக்கட்டும். ஓகே மலிமா. ஆட்டோலயும் இதுலயோ போறா, அதான் வேகமா போயிட்டு இருக்கு. பெரிய கேடிதான். நாம நினைச்ச மாதிரி அந்த ரகுவை தேடி போறா. போடி, இன்னைக்கு செம்மையா மாட்டுவேன். நல்ல தம்பி சார் கிட்ட சொல்லுவோம். சொல்லுங்க மல்லி. சார், அந்த ரேணுகா வீட்டை விட்டு கிளம்பிட்டான். அவளை ஆப் மூலமா ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மேப்பை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? பண்ணலாம். அதை அனுப்பி விடுங்க, நான் இங்க செக் பண்றேன். நான் ஏற்கனவே ரகுவோட போன் கடைசியில சுவிட்ச் ஆஃப் ஆன இடத்துல தான் இருக்கேன். இந்த லொகேஷன் மட்டும் பக்கத்துல இருந்துச்சுன்னா அவனை உடனே தூக்கிடலாம். உடனே ஷேர் பண்றேன் சார்.
ரகு, ஆ சுடர் வந்துட்டியா? போறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்க முடியாதுன்னு பயந்தேன். ஏன் இவ்வளவு லேட்டு? விஜய் வீட்ல இருக்கும்போது எங்க போனாலும் உடனே கிளம்பிடலாம். விஜய் பெருசா கண்டுக்க மாட்டான். ஆனா இங்க அப்படி முடியல. கதிரேசன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். அது மட்டும் இல்லாம அந்த நிஷா இருக்காளே, அவ சதா என்ன கவனிச்சுக்கிட்டே இருப்பா. உன் வாழ்க்கையில உன்னை கவனிக்கிறதுக்கு தான் யாருமே இருந்தது இல்லையே. இப்ப 2 பேர் இருக்காங்கன்னா சந்தோஷப்பட வேண்டியதுதானே? கவனிக்கிறதெல்லாம் சின்ன வயசுல யாராவது கவனிச்சிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். இந்த வயசுல கவனிச்சா எரிச்சல் தான் வரும். அதுவும் முக்கியமா இந்த மாதிரி கிளம்பிக்கிட்டு இருப்பேன். அப்பதான் நிஷா நானும் கூட வருவேன்பா. அப்படி இல்லனா என்ன கார்ல வந்து டிராப் பண்றேன்னு டார்ச்சர் பண்ணுவா. எனிவே தேங்க்ஸ் ஃபார் கமிங். உனக்கு அங்க ஒன்னும் இமிடியேட்டா பிரச்சனை இல்லையே? நீ சேஃப் தானே? சேஃப் தான் ரகு. ஆனா கம்ப்ளீட்டா சேஃப்னு சொல்ல முடியாது. நீ இருக்கிற தைரியத்துல எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ போக போறன்னு உடனே எனக்கு பதட்டமா இருக்கு. சுடர், உன் தைரியம் எனக்கு தெரியும். உன்னால எந்த சிச்சுவேஷனையும் சமாளிக்க முடியும். சோ தேவையில்லாம நீ பயப்படாத. இப்பவே நீ கோடீஸ்வரனுடைய பொண்ணு. அடுத்த கொஞ்ச நாள்ல கோடீஸ்வரன் ஆக போற விஜயோட வைஃப். அதனால நீயும் ரொம்ப சீக்கிரமா ஒரு பில்லியனர் ஆக போற. எப்பவுமே அந்த சந்தோஷத்திலே இரு. அதுக்கு இன்னும் நிறைய தூரம் போகணும் ரகு. விஜய் வீட்ல இருந்து கிளம்பி வந்ததோட இருக்கு. அதுக்கப்புறம் விஜய் என்ன வந்து கூப்பிடவே இல்ல. எங்க கதிரேசனும் இன்னும் என்னன்னு முடிவு பண்ணாம இருக்காரு. எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. குழப்பமா இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா, இப்போதைக்கு நான் அந்த வெண்பாவுக்கு ஆயா வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏய் சுடர், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப். நீ நல்ல பொசிஷன்ல தான் இருக்க. அந்த மல்லி இருக்கிற வரைக்கும் அத நல்ல பொசிஷன் நினைக்கவே முடியாது. அவ தொண்டையில சிக்கின முள்ளு மாதிரி நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். கதிரேசன், விஜய், நிஷா, ராஜி யாருமே அவளை ஸ்டாப் பண்ண முடியல. அவ ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கா. நீ ஏதாவது அவளை சரி பண்ணுவேன்னு பார்த்தா இப்போ நீயும் கிளம்பி போற. அந்த மல்லிய உன்னாலேயே சமாளிக்க முடியலையா? அவ அவ்வளோ டார்ச்சராவா இருக்கா? இந்த சமயத்துல அவளை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு நெருக்கடி வந்துருச்சு. நான் இப்ப கிளம்புறேன். நான் அங்க இருந்தாலும் இங்க சிச்சுவேஷன்ஸ கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நம்ம ஆளுங்க மூலமா இங்க வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். அந்த மல்லிக்கு பெருசா ஒரு விஷயம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த மல்லிய என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். என்ன வெண்பா? வலிமா போதுமா? போன நிஷா சித்திட்ட கொடுத்துடவா? இல்ல இல்ல வெண்பா, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ரேணுகாமா ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி தெரியுது. சொல்லுங்க மல்லி. சார், அந்த பொண்ணு ஒரு இடத்துல நிக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு தெரிஞ்சு அதுதான் அந்த ரகு இருக்கிற இடம்னு நினைக்கிறேன். அது நாங்க இருக்கிற இடத்துல இருந்து 10 நிமிஷம் தூரம் தான். நான் அங்க போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சீக்கிரம் வண்டியில இருங்க. ஓகே சார். ஏறுங்க. ஓகே சார். வண்டி ஓகே சார். நான் ரூட் சொல்றேன், நீங்க நேரா போங்க. ஓகே சார். அடுத்து வர லெஃப்ட் எடுங்க. சரிங்க சார். சோ இதான் பிளான். இத மட்டும் நீ பண்ணிக்கிட்டே இரு. அவ உன் விஷயத்துல தலையிடவே மாட்டான்.
இந்த மீன் டைம்ல அவளை வெளியே அனுப்புறதுக்கு என்ன பண்ணுங்கிறத நாம பாத்துக்கலாம். சூப்பர் ரகு. எ பாஸ் இஸ் ஆல்வேஸ் த பாஸ். தேங்க்யூ சுடர். போங்க போங்க சீக்கிரம் போங்க. காலையில வரும்போது கூட கொஞ்சம் அப்செட்ல இருந்தேன். இப்போ ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன். இதே நம்பிக்கையோட இந்த மல்லிய துரத்துறேன். அவ இடத்துல நான் உட்கார்றேன். ஷூர். கால் வருது. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ சுடர், இங்க நெட்வொர்க் இஷ்யூ. நீ பால்கனில போய் பேசிட்டு வா. நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இந்த பக்கம் இப்படி. ஹலோ, கேக்குதா? ஹலோ, கேக்குதா? சீக்கிரம் போங்க குயிக். மிஸ்டர் ரகு, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். சார், நான் இன்னோசென்ட். என்னை விட்டுருங்க. வீடு புகுந்து 50 லட்சம் ரூபாய் அடிச்சிருக்க. நீ இன்னசென்ட்டா? யாரியா நீ? எங்கிருந்து வந்திருக்க? இன்னும் எங்கெல்லாம் நீ பணத்தை அடிச்சிருக்க? சார், நான் எங்கேயுமே கொள்ளை அடிக்கல. அது எல்லாமே உங்க கற்பனை. நான் எதுவும் பண்ணல. ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டீனா அடி வாங்குறதுல இருந்து தப்பிக்கலாம். இல்லன்னா எங்க ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும். உண்மையை சொல்லு. இது வரைக்கும் எத்தனை வீட்டுல கொள்ளை அடிச்சிருக்க? பின்னாடி ஒளிஞ்சிருந்த டீம் வச்சு பண்ணா உன்னை கண்டுபிடிக்க முடியாது நினைச்சிட்டியா? நான் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லவே இல்லையே. கண்டுபிடிச்சிட்டீங்க தான் சொல்றேன். திருட்டு ராஸ்கல், போலீஸ் கிட்ட நக்கலா பேசுறியா? ஸ்டாப் இட். டோன்ட் டச். என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. என்ன கோர்ட்ல ஆஜர் பண்ணுங்க. நான் அங்க பாத்துக்கிறேன். போலீஸ்டே லா பேசுறியா? உன்னை கோர்ட்ல ஆஜர்படுத்த தான் போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உன் வாயில இருந்து உண்மையை வர வைக்காம உன்னை கோர்ட்டு கூட்டிட்டு போக மாட்டோம். இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் லாடம் கட்டலாம். வண்டியில ஏத்தீங்க. ஹலோ வாங்க. அவுட். டோன்ட் டச். டோன்ட் வரி சுடர். இதெல்லாம் நமக்கு ஜுஜுபி. போன வேகத்துல நான் திரும்ப வந்துருவேன். நீ தைரியமா போ. யோ, என்ன நின்னுட்டு இருக்க? வாயா. போங்க போங்க. மிஸ்டர் ரகு, நல்லா படிச்சவரா இருக்கீங்க. பெரிய பெரிய கம்பெனில பெரிய பெரிய போஸ்டிங்ல வேலை பார்த்திருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் செய்றீங்களா? எங்களால நம்பவே முடியல. சொல்லுங்க, எதுக்கு இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் பண்றீங்க? நான் எந்த கிரிமினல் வேலைக்கும் பண்ணல. கிரிமினல் வேலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பந்தம் இல்லாமையா நாங்க உங்களை தேடி வரேன்னு தெரிஞ்ச உடனே நீங்க தப்பிச்சு ஓடுனீங்க? நோ, அது உங்க கற்பனை. நான் எங்கேயும் தப்பிச்சு ஓடல. நான் வெளியூர் போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ நீங்க வந்து என்ன பிடிச்சிட்டீங்க. அதுதான் உண்மை. உங்களை நான் ஜென்ட்லா விசாரிச்சா உண்மையை சொல்ல மாட்டீங்க. அடிச்சு விசாரிச்சாதான் உண்மையை சொல்லுவீங்க, அப்படிதானே? நீங்க என்ன பண்ணாலும் இதுதான் உண்மை. அன்பு சார், சார கொஞ்சம் கவனிங்க. சொல்லுங்க ரகு, இப்போது உண்மையை சொல்றீங்களா? அன்பு சார், சார சரியாவே கவனிக்கல போல. சொல்றேன், உண்மையை சொல்றேன். படிச்சவனோ படிக்காதவனோ கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சாதான் உண்மை தன்னால வருது. சொல்லு. கதிரேசன் சார் வீட்டுல 50 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்தியா? ஆமா, எடுத்தேன். அது எப்படி கதிரேசன் சார் வீட்டை செலக்ட் பண்ண? எங்களுக்கு நிறைய இடத்துல இருந்து க்ளூ கிடைக்கும். அந்த நாள்ல கதிரேசனுக்கு 50 லட்சம் ரூபாய் ஒருத்தர் கொடுக்கறாருன்னு எனக்கு தகவல் கிடைச்சது. அதை வச்சுதான் அவர் வீட்டுக்கு போனேன். பணம் அங்க லாக்கர்ல இருந்துச்சு. எடுத்துட்டேன். இந்த வேலையை நீ மட்டும் தனியா செஞ்ச மாதிரி தெரியலையே. கதிரேசன் சார் வீட்டுல லாக்கர் இருக்கிற இடத்த அவ்வளவு ஈஸியா யாருமே கண்டுபிடிக்க முடியாது. கதிரேசன் சார் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் தான் உனக்கு தகவல் சொல்லியிருக்கணும். அந்த தகவல் சொன்ன ஆள் யாரு? எனக்கு லாக்கர் சர்வீஸ் பண்றவங்களோட கான்டாக்ட் இருக்கு. அந்த கான்டாக்ட வச்சுதான் கதிரேசன் வீட்டுல லாக்கர் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல ரகு, நீ ஏதோ உன்னை மறைக்கிற.
நாங்க உன்னை தேடி வந்த தகவல் கதிரேசன் சார் வீட்டுல இருந்து வந்திருக்கு. அதனாலதான் நீ தப்பிச்சு ஓடிட்ட. சொல்லு. இல்ல, எனக்கு அந்த குடும்பத்துல இருந்து யாரும் தகவல் சொல்லல. எனக்கு வேற வேற சோர்ஸ்ல இருந்து தகவல் கிடைக்கும். அதை வச்சுதான் நான் இல்ல, இது உண்மை இல்ல. அன்பு, என்னங்க சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? கவனிங்க வர. இருங்க. இத்தனை விஷயத்துல உண்மையை சொன்னா இத மறைப்பனா? எனக்கு அவங்க யாரும் தகவல் சொல்லவே இல்லை. அவங்க யாருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இதுதான் உண்மை. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். விஜயோட லேண்ட்ல நடந்த பூமி பூஜைய நடக்க விடாம பண்றதுக்கு புரோஹிதருக்கு பணம் கொடுத்தியே, அது ஏன்? விஜய்க்கும் உனக்கு அப்படி என்ன பிரச்சனை? நான் விஜய் கம்பெனில வேலை பார்த்தேன். விஜய் அப்போ நான் பண்ணாத தப்புக்கு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டான். எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. அதனாலதான் அவனை பழி வாங்குறதுக்காக இந்த பூமி பூஜையை நடக்க விடாம பண்ணேன். அவ்வளவுதான். ரகு, இதுல என்ன விடை தெரியாத கேள்வி எல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் சொன்னாதான் நீ இங்க இருந்து போகவே முடியும். கேளுங்க, என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ரகு, நீ கதிரேசன் சார் வீட்டுல பணத்தை அடிச்சிருக்க. அந்த பணத்தை விஜயோட பூமி பூஜை நிறுத்துறதுக்கு பயன்படுத்தி இருக்க. கதிரேசன் சாரும் விஜயும் மாமனார் மருமகன். அவங்க 2 பேரையும் குறி வச்சு இந்த வேலையை பண்ணிருக்கியே, என்ன காரணம்? அப்படிலாம் குறி வச்சு பண்ணல. நான் சொல்றது உண்மை, நம்புங்க. இல்லையே, நீ சொல்றது எதுவும் நம்புற மாதிரியே இல்லையே. சொல்லு, எதுக்கு அவங்க 2 பேரையும் குறி வச்சு இந்த வேலையை பண்ண? எனக்கு அவங்க 2 பேரும் சொந்தக்காரங்கன்னு தெரியாது. அன்பு, சாருக்கு தண்ணி கொடுங்க, டீ வாங்கி கொடுங்க. கொஞ்ச நேரம் சார் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து என்கொயரி ஆரம்பிக்கலாம். வாங்க. ஓகே சார். என்ன பண்றது? வாமல்லி, உட்காருமா. நாகல், தண்ணி எடுத்து வா. குடு. இந்தா. சொல்லு மல்லி, என்னாச்சு? அண்ணன், அந்த ரகுவை போலீஸ் புடிச்சிட்டாங்க. அததான் போன்லயே சொன்னியேம்மா. அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து வேலை பண்ணி அவனை சரியா புடிச்சு கொடுத்துட்டீங்க. இப்ப என்னம்மா ஆச்சு? போலீஸ் என்கொயரி போய்கிட்டு இருக்கா? தப்பா ஒத்துக்கிட்டாங்க. அவன் எப்படின்னு அவ்வளவு சீக்கிரமா ஒத்துப்பான்? இப்ப வரைக்கும் ஒத்துக்கவே இல்ல. எதையுமேவா ஒத்துக்கல? முதல்ல அவன் பேரு ரகுதானா? அதையாவது ஒத்துக்கிட்டானா இல்ல அதுவும் இல்லங்கறானா? இந்த சுடர் மாதிரி அவனும் வேற பேர் வச்சிருக்க போறான். இப்போதைக்கு தெரிஞ்சது அவன் பேரு ரகுதான். விஜயோட கம்பெனில முன்னாடி வேலை பார்த்து வந்த அவன் ஏதோ பண விஷயத்துல தப்பா நடந்ததால விஜய் அவனை கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. அந்த கோவத்துல விஜய்க்கு எதிராக இந்த வேலையெல்லாம் செய்யறான். சரி, அவன் எப்படி இந்த திருட்டு மொழி சுடரை கண்டுபிடிச்சான்? இன்னும் அதெல்லாம் தெரியல அண்ணி. இவங்க 2 பேருக்கும் எங்க பழக்கம், எப்படி பழக்கம்னு எதுவுமே தெரியல. இங்க பாருமா, அவங்க 2 பேரும் வேலை செய்யறத பார்த்தா அவங்களுக்கு இது புதுசு மாதிரி தெரியல. ரொம்ப நாள் இதே மாதிரி பண்றாங்க. ரேணுகா மாதிரி அவ இருக்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து அந்த வேலையை காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த ரகு இப்ப வரைக்கும் அவனுக்கும் ரேணுகாக்கும் சம்மந்தம் இருக்குன்னு ஒத்துக்கல. அப்படியா? அதை எப்படி ஒத்துக்காம இருக்க முடியும்? கதிரேசன் வீட்டுல கொள்ளையடிச்ச பணத்தை தானே அவன் புரோஹிதர் கிட்ட கொடுத்திருக்கான். பணத்தை எடுத்ததை ஒத்துக்கிட்டான். ஆனா அந்த குடும்பத்துல யாருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றானா. நீ பாருமா மல்லி, நீ எதுக்கும் கவலைப்படாத. போலீஸ் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சாங்கன்னா எல்லாத்தையும் ஒத்துக்குவான். மல்லி, அவனோட பழைய போன் நம்பர் போலீஸ்க்கு தெரியும்ல. கண்டிப்பா அந்த நம்பருக்கு ரேணுகா போன் பண்ணி பேசியிருப்பா. அவன்கிட்ட இவ டெய்லி பேசியிருந்தான்னா போலீஸ் கிட்ட சொல்லி அதை விசாரிக்க சொன்னா கண்டிப்பா விஷயம் தெரிஞ்சிடும்ல. ஆமாமா, அவங்க அந்த டெலிபோன் கம்பெனியோட பேசி முன்னாடி பேசின போன் லிஸ்ட் எல்லாம் வாங்கிடுவாங்க. அப்படி வாங்கினாங்கன்னா அந்த ரகுக்கும் ரேணுகாவுக்கும் இருக்க தொடர்பை கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாரு மல்லி, அவன் உள்ள போயிட்டான், அதனால இனிமே பிரச்சனை இருக்காதுன்னு மட்டும் நினைக்காத. அவன் உள்ள இருந்தாலும் இந்த சுடரை வச்சு ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அதுவும் இப்ப அந்த ரகு பிடிப்பட்டதுனால கதிரேசன் கிட்ட இருந்து ஒரு பெரிய பணம் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆக பிளான் பண்ணுவாங்க. அதுக்குள்ள அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். இருன்னு, இந்த விஷயத்தை நான் உடனே இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன்.
மல்லி. சொல்லுங்க மல்லி. சார் அந்த ரகு ஏதாவது சொன்னானா சார்? எங்க சொல்றான்? அவன் சரியான மலமுழுங்கி மகாதேவனா இருக்கான். எவ்வளவு அடிச்சாலும் நான் மட்டும் தான் அதுல சம்மந்தப்பட்டிருக்கேன், வேற யாருக்கு இதுல தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். சார் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். நான் உங்களை மீட் பண்ணலாமா? மீட் பண்ணலாம். பட் நான் அர்ஜென்ட்டா கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். நீங்க ஒரு 1 hour கழிச்சு கால் பண்ணிட்டு வரீங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். என்ன மல்லி, வர சொல்லிட்டாரா? வர சொல்லிட்டாரா? நீ 1 மணி நேரம் கழிச்சு கால் பண்ண சொன்னாரு. கையோட அவளையும் உள்ள அனுப்பிடு, அப்பதான் நீ இங்க நிம்மதியா இருக்க முடியும். மல்லி இன்னும் டைம் இருக்குல்ல, இங்கே ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாம். நாகு, மல்லிக்கு ஒரு காஃபி போடு. நீரு, நான் எடுத்துட்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.